வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். நேத்து போட்ட வீடியோல கற்புக்க அரசர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல போட்டோம். பட் இன்னைக்கு போடுறது என்னன்னா, கற்பற்றவர்கள். அதாவது மனைவி இருக்க இன்னொரு மனைவி அல்லது கணவனிடம் டைவர்ஸ் வாங்கிட்டு வேற குடும்பத்துக்கு போறது, இல்ல வேறு கல்யாணத்தை பண்றது அப்படிங்கிற அடிப்படையில இந்த குடும்ப பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் கெடுக்கக்கூடிய அடிப்படையில கோள்கள் அமைப்ப பேசியிருக்கோம். இதுல என்னன்னா, சனியும் செவ்வாயும் இணைந்து 7லோ 8லோ இருப்பவர்களுக்கு அந்த சின்ன சின்ன சங்கடங்கள், வருத்தங்கள், அதனால் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி பிரிவுகள் திரும்பவும் இணையக்கூடிய வேறு ஜதையுடன் வேறு ஜோடியுடன் இணையக்கூடிய தன்மையில அதை கற்பற்றவர்கள் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நிறைய பேருக்கு இது வரும். ஏன்னா சனி செவ்வாய் 7ல இருந்து 8ல கெட்ட திசை நடந்துருச்சுன்னா, பஞ்சாயத்தை உருவாக்குச்சுன்னா, அவங்க அந்த பஞ்சாயத்துல என்ன ஆகுறாங்கன்னா, விலைக்கு போயிடுவோமே அப்படின்ட்டு விலைக்கு போய் மறு திருமணத்துக்கு போவாங்க. புதனும் சுக்கிரனும் இணைந்து 1, 7, 8ல இருந்தாலும் அதே கதை தான். புதனும் சுக்கிரனும் இணைந்து 1ல 7ல 8ல இந்த 1லையும் 7, 8லையும் இருக்கிறப்ப சில அசம்பாவிதங்கள் அப்படி இப்படி நடக்கக்கூடிய அந்த கற்பொழுக்க தன்மைகள்ல மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும். அதுதான் ஏற்படுத்துது. ஏன்னா இங்க 2 பேருமே சுபக்கோள்கள். லக்னத்திலையும் 7, 8ல இருந்து கொஞ்சம் காம கூடுதலால் ஏற்படக்கூடிய சில அசம்பாவித சங்கடங்கள். அதனால அவர்கள் கற்புக்கரசர்கள் இல்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதெல்லாம் உண்டானது. ஏன்னா சுபக்கோள் பார்த்தால் கெட்டுரும், ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா கற்பா இருப்பாங்க. பாவக்கோள் பார்த்தா கூடும். அதனால கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த புதனும் சுக்கிரனும் இணைந்து 1, 7, 8ல் இருப்பது. அதுக்கு அடுத்தாப்புல பல தீய கோள்கள் 12லே இருக்கிறது. 12ஆம் பாவம் தூக்கத்தையே கெடுக்கிறதுல பல தீய கோள்கள் 12லே கிடக்கிறதுனா, அது ஒழுங்கான அமைப்பு, வாழ்க்கை அமைப்பை தராதுல்ல. விரய பாவம் தானே, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை தானே, கண்ட பக்கம் அலையக்கூடிய தன்மை தானே. அந்த அடிப்படையில அவருக்கு அந்த ஒழுக்கத்தை இல்லாம பண்றதுக்கு உண்டான அமைப்பை தருது. அது கற்புக்கரசர்கள் இல்லை அவர்கள் அப்படின்ற ஒரு அமைப்பும் வருது. அதுக்கப்புறமேல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் சுக்கிரன் இணைந்து தீயோருடன் சம்பந்தம் பெற்று சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து தீயோகோள்கள் சம்பந்தம் பெற்று அந்த மேஷ விருச்சிகம் மகர கும்பம் இந்த தீயர்களுடைய ராசியில இருந்து சனியும் செவ்வாயோ பார்த்தால் போதும். நல்லா கவனிக்கணும். சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து இந்த சனியனுடைய தீயோர் சம்பந்தமும் ஏதாவது ஒரு தீயக்கோள் கூட இருந்து அந்த மேஷ விருச்சிகம் மகர கும்பத்துல இருக்க, அதை சனியோ செவ்வாயோ பார்த்தால் அவர்களுக்கும் ஒழுக்கக்கேடுகள் உருவாகுது அப்படின்னு ஒரு அடிப்படைத்தன்மை. எல்லாமே அடிப்படையா நல்லா கவனிங்க. செவ்வாய் சனி ராகு 12ஆம் பாவத்துடன் சம்பந்தம் பெறுவோம். செவ்வாயும் சனியும் ராகுவும் 12ஆம் பாவத்துல போய் நிக்கிறது. இல்ல 12ஆம் பாவத்துல போய் சம்பந்தப்படுறதுன்னா 12ஆம் பாவத்துல இருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், விலகி செல்லுதல், வேறு பக்கம் செல்லுதல் ஏற்படுறதுனால வரக்கூடிய திருமண அமைப்பு. அதுக்கடுத்து அப்படி பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் ராகுவும் 12ல் இருப்பது குடும்பம் கெடுது பாருங்க. தனாதிபதியும் ராகுவும் 12ல இருந்து குடும்பத்தை 2ஆக்குறது. அதனால் ஏற்படக்கூடிய மறு திருமண வாழ்வு, மறு மனைவி வாழ்வு, மறு கணவர் வாழ்வுன்னு ஏற்படுத்துறதுக்கு இந்த 2ஆம் அதிபதியும் இந்த ராகுவும் 12ல இருந்து அதுவும் கெடுது. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா சனி 12ல் இருந்து குருவின் இணைவோ அல்லது பார்வையோ பெறாமல் இருப்பது. சனி 12ல இருக்கிறது. இந்த குருவோட இணைஞ்சோ அல்லது பார்வையோ பெறாமல் இருந்தாலும் அவர்களும் ஒழுக்கக்கேடான வாய்ப்புகளுக்கு ஜாதகரை கூட்டிட்டு போகுது இந்த சனி அப்படின்னு. சந்திரன் 7ல் இருந்து சனி ராகுவுடன் தொடர்பு இருப்பது. சந்திரன் 7ல சனி ராகுவுடன், சனி ராகு தொடர்புனா என்ன? ராகுவோடைய தொடர்பு சனியுடைய சேர்ந்து இருக்கலாம் அல்லது பார்த்திருக்கவும் இருக்கலாம். சந்திரனும் ராகுவும் இருந்து சனி பார்க்கலாம் அல்லது சனி இணையலாம். அதனால் ஏற்படக்கூடிய ஒழுக்கக்கேடுகள், அந்த ஒழுக்கக்கேடுகள் அடிப்படையில் வாழ்க்கையில சின்ன சின்ன சச்சரவுகள், கற்பற்றவர் அப்படின்னு.
அதுக்கடுத்தாப்புல 4ஆம் பாவமோ 4ஆம் பாவ அதிபதியோ தீய கோள் தாக்கம் பெறுவது. 4ஆம் பாவமோ அல்லது 4ஆம் பாவ அதிபதியோ தீய கோள்களுடன் இணைவது. அதனால ஏற்படக்கூடிய உங்களுக்கு அந்த கற்பொழுக்கம் கொஞ்சம் சங்கடப்படுது அப்படின்றோம். என்ன சார் இதெல்லாம்? சார் நல்லா நம்ம கவனிக்கணும். அடிப்படை மாறாமல் அது என்ன பாவத்துக்கு எதனால எந்த கோள் எப்படியெல்லாம் தாக்கம் தரும்ன்ற அடிப்படையில இந்த கற்பு ஒழுக்கம் கெடுது. அவர்கள் கற்புக்கரசர்களாக இருக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இதுல கெட்ட திசை நடந்தா என்ன ஆகும்? நல்ல திசை நடந்தா கூட ஓரளவு போயிடும். இதுல கெட்ட திசை நடந்தால் எல்லாம் தாமதமா நடக்கும்னா இவங்களுக்கு ரொம்ப வேகமா நடக்கக்கூடிய அமைப்பவும் கொண்டு வந்து விடும். அதுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் இந்த விஷயத்துல. என்ன இந்த இன்னொரு பார்த்து நாளைக்கு இன்னொரு 6 பாயிண்ட் சொல்றேன். மொத்தமா போட்டா யாரும் எழுத முடியலன்றாங்க. அது வேற சொல்றாங்க. சார் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. நான் என்னைய பொறுத்த வரைக்கும் மெதுவா தான் சொல்லியிருக்கேன். சனியும் செவ்வாயும் இணைந்து 7லோ அல்லது 8லோ இருப்பது, புதனும் சுக்கிரனும் இணைந்து 1, 7, 8ல் இருப்பது, பல தீய கோள்கள் 12ல் இருப்பது, சந்திரன் சுக்கிரன் இணைந்து அந்த மேச விருச்சிகம் அல்லது மகர கும்பத்துல இருந்து அவர்களை சனியோ செவ்வாயோ பார்ப்பது, செவ்வாய் சனி ராகு 12ஆம் பாவத்துடன் சம்பந்தம் பெறுவது, 2ஆம் அதிபதியும் ராகுவும் 12ல் இருப்பது, சந்திரன் 7ல் இருந்து சனி ராகு சம்பந்தம் பெறுவது, 4ஆம் பாவகமோ 4ஆம் அதிபதியோ தீய கோள் சம்பந்தம் பெறுவது, தாக்கம் பெறுவது, இதெல்லாம் கொஞ்சம் ஒழுக்கமற்ற தன்மைக்கு மனிதர்களை கூட்டி செல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றிங்க. நன்றி.